உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் 2 அற்புதங்கள் நிகழ்வு. ஒன்று, சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு நிர்வாகம், அரசாங்கம், இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம், நல்ல நேரம்னு சொல்லலாம். நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது. உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்குமே சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியனை நோக்கித்தான், சூரியன்ட்டு ஒளியை பெற்றுத்தான் 9 மற்ற 8 கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன. வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 9 கிரகங்கள் மட்டுமல்லாது 1008 அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான். அது ஒரு தனி சிறப்பு. அதே போல் சுக்கிர பகவான் தனக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியிலே அமைகிறார். அது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும், பல திருமணங்களை நடத்தி வைக்கும், பல திருமண தடைகளை விலக்கும், பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பல கஷ்டங்களை எல்லாம், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள், இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கிரன் தொடர்பு. அப்போது ரிஷபராசிக்கு 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி. அப்போது சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு 5, 9ஆக அமைகிறார். இதுக்கு மேலே இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார். இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு, ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ சனி, குரு, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக, பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள். இப்போ இந்த 5 கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள், அதே போல் ஆதீன கர்த்தாக்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும். அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும். பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள், கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். திருட்டு, களவு, பொய், கலகம், இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இடங்களில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த குரு சுக்கிரன் யோகம் 12 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம். குரு சுக்கிரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது. வருமானங்கள் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது. ஸோ இந்த 5 கிரக அமைப்புகள்
அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் எனதருமை தனுசு ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 6-8 அமைந்திருந்தாலும், உங்களுக்கு தனுசுக்கு 6வது வீட்டில் குரு இருந்தாலும், 5-12 கூடிய செவ்வாய் 7ல், அதே போல் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசி, அந்த தனுசுக்கு 9வது வீடு சிம்மம். அப்போ பாருங்கள், அந்த சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் எப்படி ஒற்று போகுதுன்னு பாருங்கள். சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல தனயோகம், பணயோகம், ஒரு அதிகாரங்கள், ஒரு பவர் இதெல்லாம் இருக்குமோ, இதை போல் அதுக்கு சமமான ஒரு நல்ல தொடர்பு தனுசு ராசிக்கு இருக்கும். அரசியல் தொடர்பு, அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசு அதிகாரிகள் தொடர்பு ஒரு ஹையர் லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப். ஸோ தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான முறையில் அமைகிறது. வரவு செலவுகள் வரக்கூடிய மாதமாகவும், வரவு செலவுகள் நிறைந்த மாதமாகவும், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. அப்போ தனுசு ராசிக்கு சுக்கிரனை பொறுத்தவரையிலே 6க்கும் 11க்கும் உடையவன் பாதி அசுபராகவும் பாதி சுபராகவும் திகழ்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் கொஞ்ச நாள் சூரியன் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 6ல் குரு, 7ல் செவ்வாய், 9ல் சனி, சூரியன், புதன், 10ல் கேது. அப்போ பொதுவாக தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் முழுவதும், ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம் வரும். அதே போல் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அதே போல் அவங்க மூலிமா ஒரு தொழில் ஏதேனும் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் பணங்காசு இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது சரியாக இருக்குமா, எனக்கு இது லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத அறிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் வம்பு வழக்குகள், தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது தான். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, வம்பு வழக்குகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு பணங்காசு கொடுத்துருக்கீங்க, ஒருத்தரோட காசு கொடுத்துருக்கீங்க, அவங்க திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்க மாட்டுறாங்க, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, அவங்க போக்கு காட்டிருக்காங்க, அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். தனுசு ராசி நேயர்களை இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியும். மீண்டும் வாங்குவதற்கு வழிவகை உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். திருமணங்கள் நடத்துறதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பதிவுகளில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். திருமணங்கள் ஒரு கைராசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெளிநாடு கூப்பிட்டு போகக்கூடிய அன்பு தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாம் கூட செலவு பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் போக மாட்டோம். ஆனால் என்னுடைய அன்பு பக்தர்கள், அன்பு தெய்வங்கள் ஒரு கைராசிக்காக இங்கிருந்து நம்மளை வெளிநாடு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது தனுசு ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், பொண்ணுக்கு 40 வயசாகுது, பொண்ணுக்கு 32 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் மாப்பிள்ளை உறுதி ஆகிடுவார்.
அதுக்கான வழிவகைகள் உண்டு. திருமணம் நடக்கலையா, தடைகளாக இருக்கா, அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அந்த குழந்தையுடைய பிறப்பு ஜாதகம்தான் பார்க்கணும். அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் அந்த தடைகள் விலகும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதே போல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சின்ன சின்ன பிரச்சனைங்க, போலீஸ் கேஸாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், மெயினாக சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அப்போ அதோடு மட்டுமல்ல, மெயினாக இடதோஷங்கள். ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த இடம்தான் இத்தனை நாளாக உங்களை வாழ வச்சுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்போ யாரோ முன்பின் தெரியாத ஒரு நபர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய எண்ணங்கள் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த செய்வினை கோளாறுகள் வந்து இடமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்களாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி தான் எனதருமை தனுசு ராசி நேயர்களை இந்த மாதம் அதுக்கெல்லாம் விலகுவதற்கான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை கல்யாணம் 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, குழந்தையே இல்லை. இப்போ கூட ஒரு தம்பதி வந்தாங்க, நம்ம உங்களுக்கு தான் சொல்லி அனுப்பணும். அப்போது திருமணம் ஆகி குழந்தை பிறக்கவில்லையா, குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் தருகிறது. அதே போல் வேலை வாய்ப்புகள். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், எந்த உத்தியோகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும். வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த பக்கம் இருந்தீங்கன்னாக்கா குன்றத்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அப்படி கோயம்புத்தூர் செஞ்ச சைடில் இருப்பீங்கனாக்கா மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு, தென்காசினா இளஞ்சியப்பர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அப்படி கும்பகோணம் சைடில் இருப்பீர்களேயானால் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அப்போ வேலை வாய்ப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, 1 மாதமாகுது, 2 மாதமாகுது, எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. தனுசு ராசினியர்களை இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெற முடியும். அதே போல் தான் பணங்காசுகள். நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ பணங்காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம். தனுசு ராசி நேயர்களை இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் பிளாக் மேஜிக்கு, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, உடம்புக்கு எதுனா அஃபெக்ட் ஆகிறது, அப்படிலாம் வீட்டில் அடுத்தடுத்து எதுனா துஷ்டிகள் நடக்கிறது, இதெல்லாம் அந்த செய்வினையை இடதோஷத்தை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அல்லது புதையல் சம்மந்தப்பட்டது, செய்வினைகள் சம்மந்தப்பட்டது, அது எடுக்கும்போது தான் தெரியும். அப்போ அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, அப்படி தான் ஆகிப்போச்சு. சரி, கவலைப்படாதீங்க.
நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தனுசு ராசி நேயர்களே, வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், மூன்றாவது திருமணங்கள். அப்போ திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்மை நடக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. இப்போ உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. நமச்சிவாயம். அப்போ மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரையில் அதி அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது. குறிப்பாக 4 கிரகங்கள் சொன்னேன். அப்போ மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் தான் இப்போ மிருகசீரிஷத்துக்கு மிதுனத்துக்கு போக போகிறார். அதே போல் இந்த பக்கம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்குது, குருவுடைய நட்சத்திரம் அங்கே இல்லை. அப்போது இந்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, சந்திரனுடைய நட்சத்திரமாகிய அஸ்தத்தில் கேது பகவானும், அதே போல் அவிட்டத்தில் மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் இந்த ஆவணி மாதம் பயணம் செய்கிறது. அப்போ இந்த கோச்சார கணக்கீடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மெயினாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வாழ்வியல் கஷ்டங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சாமி, அது ஒரு ஹாப்பியாக ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ஃபண்டு ஃப்ளோவாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், பண வரவாக இருக்கலாம், தன வரவாக இருக்கலாம், நிறைய பேருக்கு சம்பளம் கூட பாக்கி இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அது பாக்கி இருக்கலாம். வேலைலாம் முடிச்சுட்டாங்க. நிறைய இந்த பில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, பாதி பணம் தரவே இல்லை அப்படியே நிற்குது அப்படின்வாங்க. அதுபோல் மகர ராசி என்பதிலே நீங்கள் உழைத்த காசு, உழைத்த பணம், அது உங்களுக்கு வர வேண்டிய அலவன்ஸாக இருக்கலாம், இன்சென்டிவாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு கிஃப்டாக இருக்கலாம். அப்போ ஃபண்டு ஃப்ளோ இல்லை, இல்லைன்னா வருமானமே இல்லை சாமி, வருமானம் குறைஞ்சி போச்சு, பணவரவு தனவரவு இல்லை, ஆனால் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, கட்டியே ஆகணும் சாமி, கட்டலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்போ இது போல் பண தேவைகளை, பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் ஏதாவது பணங்காசு இழந்திருக்கீங்களா, வீண் விரயம் செய்திருக்கிறீர்களா? ஒரு கையில் வச்சுருந்த காசு சாமி, கல்யாணத்துக்காக வச்ச காசு எடுத்து கொடுத்துட்டேன், ஒரு வீடு வாங்கிறதுக்காக பைசா வச்சுருந்தேன், அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன், என் பொண்ணுக்காக வச்சுருந்தேன் எடுத்து கொடுத்துட்டேன், உதவின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஒரு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சாமி, இது அப்படி லாஸ் ஆகிடுச்சு. அப்படிலாம் பணங்காசு ஏதாவது கொடுத்து உதவி செய்து மாட்டிக்கிட்டீங்களா? பணங்காசு ஏதாவது கொடுத்து ஏமாத்துறாங்களா, தரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே, வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். வராத பணங்காசுகள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மகர ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் சரி, எனி பிஸ்னஸ், அது கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது
ஏற்றுமதி தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, விவசாய கனிம வளங்களாக இருக்கலாம், மினரல்ஸு, அதுபோல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு, ஹோல்சேல், டெக்ஸ்டைல்ஸ், மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், தறிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு. அப்போ நீங்கள் பில்டர்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவர்கள், மெயினாக டாக்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குவாரிகள், கனிம வளங்கள், டெண்டர் பிஸ்னஸ், டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க, அப்போ அரசாங்கம் பதிவு ஒர்க்குகளை எடுத்து செய்யக்கூடியவங்க. இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். என்னால் தொழிலை பண்ண முடியல சாமி, நான் பிஸ்னஸை விட்டுட்டேன், நான் தொழிலே விட்டுட்டேன், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, இல்லை இட பிரச்சனையாக இருக்குது, இட தோஷங்கள் பிரச்சனையாக இருக்குது, அது ஏதோ அந்த இடம் நல்லா வாழ வச்சுது சாமி ஒரு காலத்தில், நம்ம இப்போ அடுத்தடுத்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நான் அதை விட்டுட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களே, இழந்த வருமானத்தை, இழந்த தொழிலை, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. அப்போ அதை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சாமி? ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுடைய தலையெழுத்து, உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் என்ன, ஆலய வழிபாடுகளா இல்லை யாகங்களா என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால், இழந்த மதிப்பை, இழந்த பொருளை, இழந்த தொழிலை, இழந்த பணத்தை, இழந்த பெருமைகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், நன்மைகள் நடக்கும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அதே போல் குடும்ப பிரச்சனைகள், நீங்கள் அரசியலாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சின்ன துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம், அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம மதிக்காமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான், குடும்ப பிரச்சனைகள் இருக்கா அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக எனதருமை மகர ராசி நேயர்களே, அந்த குடும்ப பிரச்சனை எல்லாமே கூட சரியாகக்கூடிய காலம். சரியாகக்கூடிய காலம். அந்த குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும், அந்த மன வேற்றுமை, கருத்து வேறுபாடுகள் களையணும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வேண்டிய காலம் இந்த ஆவணி மாதம். அப்போ கடுமையான கஷ்டங்கள் கூட, குடும்ப கஷ்டங்கள் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. என் வீட்டுக்காரர் என்கிட்ட சரியாக பேசலை, என் பையன் என்கிட்ட சரியாக பேசலை, பையன் சந்தோஷமாக இல்லை, அல்லது எதே சம்திங் ப்ராப்ளமாக இருக்குது, பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே அந்த கவலைகள் விலகும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகக்கூடிய மாதம். ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நிச்சயமாக எல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம், ஆவணியில் செய்யலாம். அப்போ ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலம். அதே போல் தான் உத்தியோகம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்கணும், அதுவும் இமீடியட்டாக கிடைக்கணும், நிறைய 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 கமிட்மெண்ட் இருக்குதுங்க சாமி, எனக்கு வேலை கிடைக்கணும். கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே, வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்,
உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவற்றையெல்லாம் கூட சரி பண்ண முடியும். கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே. அதே போல் திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், மூன்றாவது திருமணம், லேட் மேரேஜ் 40 வயசு, 42 வயசு, 54 வயசு திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ மகர ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான மாதமாக உள்ளது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.